100 ஒரு ஆட்சியாளர்தான் என்று நான் சொல்கிறேன். 7வது தீர்க்க தரிசனம் ஆலயம் அழிக்கப்படுவதை இயேசு முன்னறிவிப்பு செய்கிறார். அவரே இந்த தீர்க்க தரிசனத்தை செய்தார். இதை இயேசு கிபி 30 அளவில் சொன்னார். இயேசு ஆலயத்திலிருந்து வெளியில் வந்தார். அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார், போதகரே, பாரீர், என்னே அற்புதமான கற்கள், என்னே அற்புதமான கட்டடங்கள். அவருக்கு இயேசு சொன்னார், இந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்த்தீரா? ஒரு கல்லாயினும் மற்றொரு கல்லின் மீது தாங்காது, எல்லாம் கீழே சரிந்துவிடும். நிறைவேற்றம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 70 ரோமர் தளபதி டைட்டஸ் எருசலேமை நீண்ட காலம் முற்றுகையிட்டு கைப்பற்றினான். டைட்டஸ் அந்த ஆலயத்தை விட்டுவிடத்தான் நினைத்தான். ஆனால் யூதர்கள் அதற்கு தீ வைத்தார்கள். யூதர்கள் இப்படித்தான் எதிர்பார்ப்பார்கள், அப்புறம் அழிக்கப்படுவார்கள். இது அவர்களுக்கு சகஜம். ஆகவே நான் சொன்னேன், 5 வாய்ப்பில் 1. 8வது தீர்க்க தரிசனம், அந்த மீட்பாளர் சிலுவையில் அறையப்படுவார். கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டில் சங்கீதங்களில் தாவீது எழுதினார், கொடியவர்கள் கூட்டம் ஒன்று என்னை சுற்றி வளைத்தது, என் கையிலும் பாதங்களிலும் துளைத்து குடைந்தனர். அதாவது தாவீது இப்படி சாகவில்லை, அவர் படுக்கையில் மரணித்தார். அவருடைய பாதங்களோ கைகளோ துளைக்கப்படவில்லை. லூக்கா இந்த நிறைவேற்றத்தை பேசுகிறது. அவர்கள் கபாலம் என்ற இடத்திற்கு வந்து இயேசுவை மற்ற குற்றவாளிகளோடு சிலுவையில் அறைந்தார்கள். ஒருவன் அவருடைய வலது பக்கம், மற்றவன் இடது பக்கம். நம்முடைய கேள்வி, எத்தனை பேரில் ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிறார்? நான் சொல்கிறேன், 10,000-ல் ஒருவர். 9வது தீர்க்க தரிசனம், அவர்கள் அவர்களுடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொள்வார்கள். மறுபடியும் இங்கு தாவீது பேசுகிறார். அவர்கள் என் ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டு என் நீள் அங்கிக்கு திருவுளச்சீட்டு போட்டனர். 19வது அதிகாரத்தில் யோவான் இந்த நிறைவேற்றத்தை குறிப்பிடுகிறார். பட்டாளத்தவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவருடைய உடைகளை எடுத்து 4 பங்குகள் வைத்து ஆளுக்கொன்றை எடுத்துக் கொண்டார்கள். அவருடைய உள்ளாடையை மட்டும் விட்டு விட்டார்கள். அது தைக்கப்படாததாக இருந்தது. மேலிருந்து கீழ் வரை ஒரே துணியில் நெய்யப்பட்டதாக இருந்தது. அதை கிழிக்க வேண்டாம், திருவுளச்சீட்டு மூலம் முடிவு செய்வோம் என்றார்கள். சரி, எத்தனை குற்றவாளிகளிடம் தைக்கப்படாத ஆடை இருக்கும்? நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் நான் 100-ல் 1 என்பேன். பத்தாவது தீர்க்க தரிசனம், நிரபராதியாக அவர் இருந்தபோதும் தீயவர்களோடும் சேர்த்தே அவர் மரணத்தின் போது கணிக்கப்படுவார். கிமு 750-ல் ஏசாயா சொன்னார், அவருடைய சமாதி தீயவர் மற்றும் செல்வந்தரோடு சேர்ந்தே அமையும். இத்துணைக்கும் அவர் வன்முறையாளரோ ஏமாற்றுபவரோ அல்ல. ஆனாலும் அவர் வரம்பு மீறியவர்களோடு சேர்த்தே பார்க்கப்பட்டார். இந்த நிறைவேற்றத்தை பற்றி மத்தேயு சொல்கிறார், அவரோடு 2 கொள்ளையர்களையும் சேர்த்து சிலுவையில் அறைந்தார். மாலை நெருங்கிய போது யோசேப்பு என்ற இயேசுவின் செல்வந்த சீடர் ஒருவர் அரிமத்தேயாவிலிருந்து வந்தார். பிலாத்துவிடம் போனார். இயேசுவின் உடலை கேட்டார். அதை சுத்தமான ஒரு மெல்லிய துணியில் சுற்றி தன்னுடைய சொந்த கல்லறைக்குள் வைத்தார். கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்ட குற்றவாளிகள் எத்தனை பேர் நிரபராதிகளாயிருந்திருப்பார்? நான் சொல்வேன், 10-ல் 1. எத்தனை நிரபராதிகள் அல்லது குற்றவாளிகள் செல்வ செருக்கர்களோடு புதைக்கப்பட்டனர்? நான் சொல்கிறேன், 100-ல் 1. அது 1000-ல் 1 என்றாகிறது. இறுதியில் அந்த தீர்க்க தரிசனம் இறந்த பிறகு அவர் இறப்பிலிருந்து மீண்டெழுவார். திரும்பவும் எசேயா சொல்வதை பார்ப்போம். உயிர் வாழும் மண்ணிலிருந்து அவர் அகற்றப்பட்டார். அவர் இறந்து விட்டார். தேவன் அவருடைய வாழ்க்கையை அல்லலுக்குள் ஆக்கிவிட்ட போதிலும் அவர் அவருடைய குழந்தைகளை பார்ப்பார். அவருடைய நாட்கள் நீடிக்கும். இதோ இங்கு ஒரு தீர்க்க தரிசனம், அதாவது அவர் உயிர் தெழுவார் என்பது. லூக்கா சொல்கிறார், இயேசு அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. இதை பற்றி பவுல் சுருக்கமாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், இயேசு பேதுருவுக்கு முன்னாலும் பிறகு 12 முன்னாலும் அதன் பிறகு அதே நேரத்தில் 500க்கும் அதிகமான அவரது சகோதரர்களின் முன்னால் தோன்றினார். அவர்களுக்குள் அநேகர் இன்னும் ஜீவித்திருக்கிறார்கள். பிறகு இயேசுவின் கருவழி சகோதரனான ஜேம்ஸுக்கு முன்னால் தோன்றினார். சரி, இதெல்லாம் ஒரு மதிப்பீடு செய்ய முடியாதது. இப்போது நாம் ஒரு கணக்கெடுத்து பார்ப்போம். சரி, இப்படி உலகத்தில் 10 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்ட எத்தனை பேருக்கு ஒருத்தர் இருப்பார்? இந்த கேள்விக்கு பதிலாக நாம் போட்ட கணக்குகள் அத்தனையும் பெருக்கி பார்க்க வேண்டும். எனக்கு அதையெல்லாம் படிக்க நேரமில்லை. ஆனால் விடை 2-ல் 1 என்பதுதான். 10க்கு 2.78 தடவை, அதாவது 28 சுழியங்கள். நாம் இதை மிகவும் எளிதாக்கி 1 பெருக்கல் 10க்கு 28 என்று கணக்கிடுவோம்.
நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த தகவலின்படி வாழ்ந்த மனிதர்கள் 8800 கோடி என்பதே. அதை நாம் மேலும் சுருக்கி 1×10⁻28 என்றாக்குவோம். இந்த 2 எண்களையும் வகுப்பது மூலமாக அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்த மனிதர்களுள் 10 தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் வாய்ப்பினை பெற்றவர் 10×17 1 என்று வரும். இப்படி கற்பனை செய்வோமே, டெக்சாஸ் மாநிலம் முழுவதையும் $1 நாணயத்தை பதித்துக் கொண்டே சென்று ஒவ்வொரு இடமாக பதித்துக் கொண்டே சென்றால் அதில் ஒரு நாணயத்தை குறியிட்டு அந்த நாணயத்தை டெக்சாஸ் மாநிலம் முழுவதும் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமில்லை என்றுதான் பதில் வரும். கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான காரியம். நான் சிக்கலில் மாட்டியிருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கள். இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள். தீர்க்கதரிசி தாவீது அல்லது எசேயாதான் முதல் சாட்சி. தேவனின் நிறைவேற்றம் அது இரண்டாவது சாட்சி. இயேசுவின் சீடர்களை இவற்றை எழுத்தில் பதிய வைத்தது தேவனே. இவையெல்லாம் பைபிள் யெகோவா எலேஹிமிடமிருந்து வந்த சத்தியமே என்பதற்கு ஆதாரங்கள். சுவிசேஷம் சொல்கிறது, இயேசு கர்த்தரிடமிருந்து வந்து நமது பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இது நல்ல செய்தி. குரானில் இருப்பது கொடுமையான செய்தி. 16ஆம் அத்தியாயமாகிய 61வது வசனத்தில், மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாயிருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். பிரச்சனை என்னவென்றால், நன்மையே செய்தவர்கள் கூட ஈடேற்றம் அடைவார்கள் என்பது உறுதியில்லை என்பது குரானின் தெளிவான கூற்று. அடுத்ததாக அத்தியாயம் அல்கசஸில், பாவ மன்னிப்பு தேடி விசுவாசித்து நன்மையை செய்பவன் அசகன், ஒருவேளை அவன் வெற்றி அடையலாம். அத்தஹரீம் அத்தியாயத்தில், ஏ விசுவாசிகளே, அல்லாவின் அளவில் எவர் தூய நெஞ்சத்தோடு பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களோ ஒரு கால் உங்களுடைய இறைவன் உங்களிலிருந்தும் உங்கள் தீய செயல்களை அகற்றிவிடலாம். அடுத்ததாக தௌபா அத்தியாயத்தில், இறைவனின் பள்ளி வாசல்களில் இறைவனையும் இறுதி நாளையும் விசுவாசித்து வணக்கங்களை சரியாக நிறைவேற்றி தான தர்மங்களை செய்து அல்லாவையன்றி வேறு எதற்கும் அஞ்சாதவர்களே தொழலாம். இவர்களே நேர்வழி செல்பவர்களாக இருக்கக்கூடும். முடிவாக மிக தனிமையில் ஆகிறான். விசுவாசிக்காதவனோ நிச்சயமாக நரகத்திற்கே போகிறான். ஆனால் விசுவாசிக்கிறவனோ நியாய தீர்ப்பு நாளன்று தன்னந்தனியாக அல்லாவின் முன் நிற்கிறான். அவனுக்காக தலையிடுபவரோ நண்பரோ கிடையாது. அவனுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை, ஒரு கால் அவன் இறைவனின் கருணையை பெறலாம், பெறுவது சாத்தியமாகலாம். இந்த அகராதியில் நடக்கலாம், கிடைக்கலாம், ஆகலாம், சாத்தியப்படலாம், ஒரு கால் நிறைவேறலாம் என்றுதான் அசகன் என்ற வார்த்தைக்கு பொருள் தரப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் அகராதியில் பர்ஹாப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு அரபு மொழியில் அசகன் என்று பொருள் தரப்பட்டுள்ளது. ஒருவேளை இது உண்மையாக இருந்தாலும் கொடுமையானது. மறுபுறத்தில் சுவிசேஷத்தில் நல்ல செய்தி இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் சேவிக்கப்பட வரவில்லை, சேவை செய்ய வந்தவன், அநேகருக்காக என் உயிரை பணயமாக வைக்க வந்தவன். பவுல் அவர்களுடைய மற்றொரு வசனம், அந்த சீடர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வாயால் இயேசுவே கடவுள் என ஒப்புக்கொண்டு சாவிலிருந்து கர்த்தர் எழுப்பப்பட்டார் என்பதை நம்புவீர்களானால் நீங்கள் உடனடியாக காப்பாற்றப்படுவீர்கள். இது ஒரு அற்புதமான நற்செய்தி. நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் ஆதாரங்களை என்னோடு நீங்களும் வாசிப்பீர்களாக. கிறிஸ்து மரணித்து மீண்டு எழுந்ததை 500 பேர் பார்த்தார்கள். பல தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிப்புகள் பைபிளை மெய்ப்பிக்கின்றன. பைபிளின் ஒரு பிரதியை வாங்கி அதை படியுங்கள் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆன்மாவுக்கு நற்செய்தி கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நான் டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்களை டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களுக்கு பதில் தருமாறு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்